சீனாவை தலைமையிடமா கொண்டு இயங்கக்கூடிய Xiaomi நிறுவனம் பாத்தீங்கன்னா அதோட மலிவு விலை ஸ்மார்ட் போன்கள் மூலியமா இந்தியாவில ரொம்ப பிரபலமான நிறுவனமா திகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் அந்த நிறுவனம் அடுத்த கட்டமா மின்சார கார் உற்பத்தி சந்தையில குதிச்சிருக்காங்க. Xiaomi நிறுவனுடைய எலக்ட்ரிக் காரை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பெங்களூர்ல நடைபெற்று இருக்க கண்காட்சியில Xiaomi நிறுவனம் அவங்களுடைய டெபி எலக்ட்ரிக் காரான SE7 EV காரை அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க கண்காட்சியில இந்த காரை அறிமுகப்படுத்துறதுக்கான நோக்கமே மக்கள் இந்த காருக்கு எவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா சீனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த காரோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் மாசமே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சைனீஸ் மக்கள் கிட்ட இருந்து அந்த கார் கிடைச்சிருக்குங்க. இந்த காரோடைய லோ காஸ்ட் மாடலுடைய ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா $30,000ங்க. நம்ம நாட்டு காசுக்கு 25 லட்சம் ரூபாய். விச் இஸ் அரௌண்ட் $4,000 சீப்பர் தென் டெஸ்லா மாடல் 3 பேஸ் அப்படின்னு சொல்றாங்க சீனால. இந்த SE7 பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் அவைலபிள் இருக்குங்க. ஒரு மாடல் 668 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு. இன்னொரு மாடல் 800 கிலோமீட்டர் பெர் சார்ஜ் கொடுக்குமா. கன்சியூமர்ஸ் அவங்களுடைய சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்திய மக்களுக்கு இந்த Xiaomi எலக்ட்ரிக் காரை எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க லேட்டர் ஆன் சேல்ஸை வந்து அங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அந்த கார்களை அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த கார்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி பத்தி பார்த்தோம்னா இந்த Xiaomi SE7 காரை கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி மூலமா பேக் பண்ணியிருக்காங்களாம். இன்க்ளூடிங் Xiaomi பைலட். இது ப்ரோ அண்ட் மேக்ஸ் வேரியன்ஸ்ல அவைலபிளா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது காம்பினேஷன் ஆஃப் லிடார் அப்படின்னு சொல்றாங்க. 11 HD கேமராஸ் இருக்கா அண்ட் NVDA டிரைவ் ஒரு கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் கொண்டதாகவும் இருக்கான். இந்த SE7 பாத்தீங்கன்னா பைலட் ஆட்டோனமஸ் டிரைவிங் ஃபீச்சர் கொண்டதாகவும் ஹைவே டிரைவிங்ல ஆக்டிவேட் பண்ணதாகவும் செல்ஃப் பார்க்கிங் கார் சம்மனிங் எல்லாமே இதுல இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த கேபினட் எக்யூப் வித் 16.1 இன்ச் 3K சென்ட்ரல் கன்சோல் கொண்டதாகவும் 56 இன்ச் HUD ஹெட் அப் டிஸ்பிளேயும் இதுல இருக்குங்க. 7.1 இன்ச் ரொட்டேட்டிங் டேஷ்போர்ட் இதுல இருக்கிறதா ஹைலைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் பாத்தீங்கன்னா 1000 Xiaomi ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸோட சிங்க் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பேஸ்ட் ஆன் த லொகேஷன் படி ஏர் கண்டிஷனரை இல்ல லைட்களை ஆட்டோமேட்டிக்கலா சுவிட்ச் ஆன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 350 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு அதை பத்தி சிறப்பா சொல்றாங்க. இந்திய மக்கள் இந்த காரை சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.